இரவு 10 மணி இருக்கும். கமலா தன்னோட அறையிலிருந்து புயல் போல வெளியே வந்தாள். அடுத்த அறையில் கணவன் ராகேஷ் தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு தொடரை பார்த்து கொண்டிருந்தான். வெளியே வந்த கமலா கடும் கோபத்துடன் தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தாள். ஏய் கமலா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று கணவன் கத்திக்கொண்டே கமலாவோட முகத்தை பார்த்தான். ஒரு நிமிடம் கலங்கி போய்விட்டான். கமலாவோட முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது. கண்கள் சிவந்து கிடந்தன. இப்பவும் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. ஏ என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுருக்க என்று ராகேஷ் கேட்டான். கமலா அழுத கலங்கானதுக்கான காரணம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க யார், எப்படி வாழறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கமலா ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியையா வேலை செய்யறாங்க. ராகேஷ் ஒரு தனியார் கம்பெனியில கணினி பிரிவில் வேலை செய்கிறாரு. அவர் காலையில 8:08க்கு வீட்டிலிருந்து கிளம்பினா இரவு 9 மணியில் தான் வீடு திரும்புவார். கமலா ராகேஷ் தம்பதியருக்கு ஒரே மகள் மதுமிதா 5ஆம் வகுப்பில் படிக்கிறாங்க. அம்மா வேலை செய்கிற அதே பள்ளியில அம்மாவுடைய வகுப்பிலேயே படிக்கிறாங்க. 5ஆம் வகுப்பில் படிக்கிற மதுமிதாவும் பள்ளியை விட்டு வீட்டுக்கு வருவதற்கு மணி 8 ஆயிரும். ஏன்னு கேட்குறீங்களா? அவளுக்கு 3 டியூஷன் இருக்கு. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்தா நேரா நோட்டு புக்குகளை திறந்து வைத்து வீட்டு பாடம் செய்ய தொடங்கி விடுவாள். பள்ளிக்கூடத்தில் கொடுக்கிற வீட்டு பாடம், அப்புறம் டியூஷன்ல கொடுக்கிற வீட்டு பாடம், அப்படி 2 வகையான வீட்டு பாடம் செய்யறதுக்குள்ளே குழந்தை தளர்ந்து போயிடும். அம்மா கொடுக்கறத எதையாவது வாரி தின்னுட்டு படுத்துருவா. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீச்சல், நடனம்னு அது வேற தனியா இருக்கும். பள்ளிக்கூடத்தில் வகுப்புக்கு பிறகு கமலாவும் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. டியூஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைக்கிறது, ராத்திரிக்கு தேவையான சாப்பாடு சமைக்கிறது, துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு வைக்கிறது, இப்படிதான் இவங்களோட நாட்கள் போயிட்டு இருந்தது. இப்ப கமலா அழுததுக்கான காரணத்தை பார்ப்போம். அன்று இரவு மகளுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்கையை சரி செய்து தூங்க வச்சுட்டு ராகேஷுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு தானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தன்னோட அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. ராகேஷ் டிவியில வழக்கம் போல தொடர பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கமலாவோட மேசை மேல நிறைய கட்டுரைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றா எடுத்து திருத்த ஆரம்பிச்சிட்டாங்க கமலா. கடவுள்கிட்ட கடிதம் மூலம் உங்க ஆசையை சொல்வதுதான் கட்டுரையோட தலைப்பா அவங்க கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு நோட்டா படிச்சுட்டு தவறுகளுக்கு அடிகோடு போட்டு இடப்பக்கம் ஓரமா மதிப்பெண் போட்டுட்டு இருந்தாங்க. சில நோட்டுகளை படிச்ச பிறகு கமலா டீச்சரோட முகத்துல புன்சிரிப்பு மின்னி மறைந்தது. அடுத்து மதுமிதாவோட குறிப்பேடு. பெயரை படிச்சதும் கமலா டீச்சர் நிமிர்ந்து உக்காந்தாங்க. மகள் எப்படி எழுதியிருக்காள், எத்தனை தப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நினைத்து கொண்டே குறிப்பேட்டை திறந்து கட்டுரையை படிக்க ஆரம்பிச்சாங்க. சிரிச்ச முகத்தோட வாசிக்க ஆரம்பிச்ச டீச்சரோட முகம் வாசிக்க வாசிக்க அப்படியே வாடி போயிருச்சு. கட்டுரையில இருக்கிற தவறுகளை திருத்தி மதிப்பெண் போட தயாரா இருந்தவங்க கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஒழுகியது. குறிப்பேடு மேல் முகத்தை வைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதாங்க கமலா. நோட்டு புக் எல்லாம் கண்ணீரால் நனைந்தது. அதிலுள்ள எழுத்துக்கள் எல்லாம் அழிந்து போனது. அப்ப ஏற்பட்ட கோபத்தில்தான் கமலா தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தாள். கோபமும் வருத்தமும் வந்தால் எதுக்கு தொலைக்காட்சி பெட்டியை உடைக்கணும் அதானே கேக்குறீங்க? அதுக்கான காரணம் மதுமிதாவோட கட்டுரை தான். அவள் கடவுளுக்கு எழுதின கடிதம் தான் காரணம். அந்த கட்டுரையில் இருந்தது இதுதான். கேட்டதை தரும் கடவுளுக்கு வணக்கம். என் பெயர் மதுமிதா. நான் 5ஆம் வகுப்பில் படிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கு. என்ன ஒரு தொலைக்காட்சி பெட்டியாக மாற்றி விடுங்கள் கடவுளே. அம்மாவும் அப்பாவும் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல அதை தான் பாக்குறாங்க. அதுல சேனலுக்கு பைசா தீர்ந்தா அடுத்த நிமிடமே பணத்தை போட்டுடுறாங்க. டிவிக்கு ஏதாவது கேடு வந்தா
உடனே ஆளை கூப்பிட்டு சரி செய்யறாங்க. டிவிக்கு எப்பவும் கரண்ட் வேணும்ன்றதற்காக இன்வெர்டர்னு ஒரு கருவி வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா என்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல. என் கூட சிரிச்சு பேசுறது இல்ல. நான் நல்லா நடனம் ஆடுறேன்னு டீச்சர் பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியான்னு மட்டும் சொல்லிட்டு மறுபடியும் டிவி பார்க்க தொடங்கிடுவாங்க. ஆனா எனக்கு என் அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க இருக்கிற வீட்லயே என்ன ஒரு டிவி பெட்டியா மாட்டி விடுங்கள். இப்படிக்கு மதுமிதா. அந்த கடிதத்தை படித்த பிறகு ராகேஷும் கமலாவும் மிகவும் மனமுடைந்து போனார்கள். மறுநாளிலிருந்து தங்களோட குழந்தையோடு தங்களது நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சாங்க. மதுமிதாவும் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தாள். தன்னுடைய கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள். இந்த கதை நம்மளோட நிறைய பேர் வாழ்க்கையோட ஒத்து போகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம தொலைக்காட்சி கூடயும் தொலைபேசி கூட தான் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம். இனிமே அப்படி செய்யாமல் குழந்தைங்களோட நேரத்தை செலவழித்து அவங்களுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நம்ம உதவியாக இருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.